அண்ணன் ரோபோ சங்கர் தன்னுடைய தனித்திறமை காரணமாக சின்னத்திரை தொடங்கி வெள்ளித்திரை வரைக்கும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். எதிரியே இல்லாத ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறார்னா அது ரோபோ சங்கர் தான். எல்லாரையும் அரவணைத்து எல்லோருடையும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவர் அந்த சின்ன வயசில் அது உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகளில் கலை நிகழ்ச்சிகளில் 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இன்று எங்களை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்கிறாரு. அங்கே இருக்கவங்களே அவர் இன்னும் இதே போல் மகிழ்வார் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா சாந்தியடைய என்னுடைய வேண்டுதலை தெரிவித்துக் கலக்கப்போது யார் சீசன் 5 வந்தோம். நான் முதல்ல ரோபோ சங்கரனோட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்போ தான் நான் மிமிக்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் அவர் பார்த்து நல்லா பண்ணுறடா தமிழ், வா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் காஞ்சிபுரத்தில். எனக்கு முதல்ல நான் இது வரைக்கும் எதுவுமே பெருசு அவார்ட்லாம் எதுவும் வாங்கினது. முதல்ல ஒரு அவார்டு கொடுத்தது ரோபோ சங்கரன் தான், நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவர் இல்லை. இப்போ கூட சமீபத்தில் மீட் பண்ணோம் ஒரு சீமந்தத்தில். அப்போ கூட சொன்னார், தம்பு என்னடா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா உடம்பை ஏற்றிட்டு இருக்கப்போ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு இன்னொன்று கஷ்டமாக இருக்குது. அவர் ரோபோ சங்கரனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷர். இது வரைக்கும் யாருக்குமே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத ஒரே மனுஷன்னா அவர் மட்டும்தான். ஏன்னா எங்களா மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவங்களையும் கூட்டு இந்த இடத்துல வைக்க முடியும்னா அந்த மாதிரி அவங்கள பார்த்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஒரு பெரிய காமெடியில் எழுந்துட்டோன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த சினிமாவே ஒரு காமெடியில் எழுந்து வச்சுட்டு தான் நினைக்கிறோம். கண்டிப்பாக இதுக்கு எழுப்பு வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.